ഇനി കുറച്ച് സ്പെഷ്യൽ കവറിംഗ് ആവും ആ ഭാഗത്തുണ്ടാവും. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? உங்களுக்கு പറഞ്ഞോളൂ, ധൈര്യത്തിൽ പറഞ്ഞോളൂ. ஆணுக்கு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன காரணம்? என்னது? പോഴുന്നിട്ട് എനിക്കെന്തോ പോലെ. ஆணுக்கு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஓ, ஆணுறுப்பு வளைஞ்ச மாதிரி இருக்குங்களா? ஸ்டெடியா இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அந்த கை பழக்கன்றாங்களே அது இருக்குங்களா சார்? சாரி, எனக்கே கூச்சமா இருக்குது. തങ്കക്കുറവേ, നമ്മൾ ഈ നാണം കേട്ടല്ലോ. இருக்குங்களா? വല്ലപ്പോഴും പലപ്പോഴും അല്ല വല്ലപ്പോഴും இந்த கை பழக்கம் பண்றதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமா வருது. ஆனா வந்து அது അതൊരു മടിയുണ്ടാവും. പറഞ്ഞോളൂ. வளைஞ்சிருக்குன்றதுனால அது தெரியாது எனக்கு. நான் சார்கிட்ட தான் நீங்க பேசினதை பத்தி. ആയിക്കോട്ടെ. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆணுக்கு வளைஞ்சிருக்குங்க. അത് ബ്ലഡിന്റെ പ്രസവവിശേഷം കൊണ്ട് അല്പം ഞാണിങ്ങി പോയതാ. எத்தனை வருஷமா கை பழக்கம் பண்றீங்க? എന്താ ഉറക്കം വരുന്നു. கையில ஏதாவது ஆயில் எண்ணெய் ஏதாவது போட்டு பண்றீங்களா, அப்படியே ஹார்டா பண்ணிக்கிறீங்களா? വയസ്സായി വരികയല്ലേ, കുറച്ച് കുഴപ്പെടുത്തിട്ട് നല്ലോണം ഒരു പിടുത്തം പിടിച്ചാൽ മതി സലീമേ. ஆடானா போச்சு. അയ്യോ, ഇപ്പൊ എന്താ പറഞ്ഞ? அதனாலதான் இப்ப உங்களுக்கு பெண்டாச்சு போச்சு. ഇനി നമ്മൾ എന്ത് ചെയ്യുമല്ലയ്യ? நீ கையை தொடவே கூடாது உறுப்பு மேல. അത്രയും വേണോ? വേണം. இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துடணும், கை பழக்கத்தை மறந்துடணும். എന്താ മൂടുപോയി. പൂട്ടിയോ?